ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 30,000, வட்டி கூட்டு வட்டி முதலாம் ஆண்டு 7%, இரண்டாம் ஆண்டு 8%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியை கணக்கிடுறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா இப்படி குயிக்கா சால்வ் பண்ண பார்க்கலாம். இது கூட்டு வட்டிக்கு மட்டுமல்ல, ஒரு பொருளுடைய மதிப்பு, அதாவது ஒரு பொருளுடைய மதிப்பு ஆரம்பத்துல 30,000, முதலாம் ஆண்டு அதனுடைய விலை 7% அதிகரிக்குது, இரண்டாம் ஆண்டு 8% அதிகரிக்குது. அப்ப 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பொருளுடைய மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. இதே கொஸ்டின் மக்கள் தொகைன்னு கேட்பாங்க. எப்படின்னா, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆரம்பத்துல 30,000, முதலாம் ஆண்டு மக்கள் தொகை 7% அதிகரிக்கிறது, இரண்டாம் ஆண்டு அந்த நகரத்தின் மக்கள் தொகை 8% அதிகரிக்குது. ஸோ 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னவா இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு கொஸ்டினை வச்சு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே இந்த மாடலை எப்படி உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல அசல் 30,000, வட்டி முதலாம் ஆண்டு 7%, இரண்டாம் ஆண்டு 8%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மட்டும் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க அசல் மட்டும் எடுத்துக்கோங்க. எவ்வளவு? 30,000. 30,000 பெருக்கல் இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்துச்சுனாவே, கூட்டு வட்டிலாம் இந்த மாதிரி பர்சன்டேஜ் வச்சுனாவே காமனா 100% வச்சுக்கோங்க. அது கூட கொடுக்குற வட்டி அப்படியே ஆட் பண்ணிக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் பாருங்க 7%, அப்போ 100 + 7 107%. இன்ட்டு அடுத்தது பாருங்க 8%, அப்போ 100 + 8 108%. இங்க அகைன் 3 வருஷம் கொடுத்தாங்களா, அகைன் பெருக்கல் போட்டு எத்தனை சதவீதம் கொடுக்குறாங்களோ அத்தனை சதவீதம் ஆட் பண்ணி 100 கூட ஆட் பண்ணி போட்டுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெருக்கல்ல பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஒரு பர்சன்டேஜ்க்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு பர்சன்டேஜ்க்கு இன்னொரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3 × 107 × 108 பெருக்குங்க. 3 × 107 × 108 34,668. அதாவது இது பார்த்தோம்னா மொத்த தொகை பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து தான் 34,668. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. மொத்த தொகை கேட்பாங்க. மொத்த தொகை கேட்டாங்கன்னா நம்ம டேரக்டா அப்படியே போட்டுக்கலாம். என்ன கேட்குறாங்க? வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த மொத்த தொகையிலிருந்து அசலை மைனஸ் பண்ணணும். ஸோ 34,668 மைனஸ் அசல் எவ்வளவு? 30,000. மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா 4,668. ஸோ அப்போ அசல் 30,000க்கு வட்டி 7%, அதாவது முதலாம் ஆண்டு 7%, இரண்டாம் ஆண்டு 8%. 8% கூட்டு வட்டி. 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 4,668 ரூபா. ஸோ வட்டி மட்டும் பார்த்தோம்னா 4,668 ரூபா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஸ்டின் பாருங்க மொத்த தொகை கொடுத்துருவாங்க, நம்ம இது டிக் பண்ணக்கூடாது. அவங்க வட்டி மட்டும் தான் கேட்டுருக்காங்க. ஸோ கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்டுருக்காங்க. ஸோ வட்டி மட்டும் தான் டிக் பண்ணணும். ஸோ இதே கொஸ்டின்ல மக்கள் தொகை கேட்டாலும் இதே சம் தான். மக்கள் தொகையில அதாவது ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆரம்பத்தில் 30,000, முதலாம் ஆண்டு 7% அதிகரிக்கிறாங்க, இரண்டாம் ஆண்டு 8% அதிகரிக்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னவா இருக்குன்னு கேட்டாங்களா. ஸோ எத்தனை பேர்? 34,668 பேர். ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/8 பெருக்குவதற்கு பதிலாக 8/5 என மாற்றி பெருக்கி விடுகிறான் எனில் இதில் ஏற்பட்ட பிழை சதவீதம் காண்கிறாங்க. சோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/8 பெருக்குவதற்கு பதிலாக 8/5 என மாற்றி பெருக்கி விடுகிறான் எனில் இதில் ஏற்பட்ட பிழை சதவீதம் காண்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 5 25. நெக்ஸ்ட் 8 × 8 64. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 64ல 25 போச்சுன்னா மீதி 39. வகுத்தல் வகுத்தல்ல எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ, வகுத்தல்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ 25 இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்கறாங்க. எப்பவுமே பர்சன்டேஜ் கேட்டா பெருக்கல் போட்டு 100 போடணும். நெக்ஸ்ட் 100 25ஆல கேன்சல் பண்ணா 4 4 × 39 156%. ஸோ இந்த கணக்கில் ஏற்பட்ட பிழை சதவீதம் பார்த்தோம்னா 156%. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/4 பெருக்குவதற்கு பதிலாக 4/5 என மாற்றி பெருக்கி விடுகிறான். இதில் ஏற்பட்ட பிழை சதவீதம் காண்கிறாங்க. இந்த சம் மோர் தென் 2 டைம்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கூல் புக்ல இந்த சம் இருக்கு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. ஒரு பின்னம் இருக்கு. அந்த பின்னத்துடைய நியூமரேட்டர் 12% அதிகரிக்கிறாங்க, டினாமினேட்டர் பகுதி 8% குறைக்கிறாங்க. அப்போ புதிய பின்னம் பார்த்தோம்னா 16/17 அப்படின்னா ஒரிஜினல் பின்னம், அதாவது அசல் பின்னம் என்னன்னு கேட்கறாங்க. சோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்றது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு பின்னம் இருக்கு, அது என்னன்னு தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு x/y இது ஒரு பின்னம். சரிங்களா? இதோடைய நியூமரேட்டர்னா தொகுதி. நியூமரேட்டர் என்னது? தொகுதி. அதை 12% அதிகரிக்கிறாங்க. டினாமினேட்டர் அப்படிங்கிறது பகுதி. ஸோ டினாமினேட்டர் அப்படிங்கிறது கீழே இருக்கிற வேல்யூ தான் டினாமினேட்டர். அதை 8% குறைக்கிறாங்க. அப்போ புதிய பின்னம் 16/17 கிடைக்குது அப்படின்னா இந்த அசல் பின்னத்துடைய வேல்யூ, இதோடைய வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபைனலா இங்க என்ன கிடைக்குது? 16/17 அப்படியே ரைட் பண்ணிக்காங்க. 16/17. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்துச்சுனாவே காமனா 100% வச்சுக்காங்க. காமனா 100% வச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் வேல்யூ எடுத்துக்காங்க. டினாமினேட்டர் எத்தனை சதவீதம் குறைக்கிறாங்க?
8% குறைக்கிறாங்க. எப்பவுமே பெர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம 100% வச்சுக்கிட்டோம். அது கூட குறைக்கிறாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை இன்கிரீஸ் பண்றாங்க, அதிகரிக்கிறாங்கன்னா பிளஸ் பண்ணிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து 8% குறைக்கிறாங்க. அப்போ 100%ல 8% போச்சுன்னா மீதி என்ன வரும்? 92%. சோ இந்த டினாமினேட்டர் வேல்யூவை இங்க நியூமரேட்டர்ல போட்டுக்கணும். சரிங்களா? சோ அப்ப 100ல 8 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 92%. வகுத்தல். வகுத்தல்ல நியூமரேட்டருக்கான பெர்சன்டேஜ். இங்க எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறாங்க? 12% அதிகரிக்கிறாங்க. அப்ப 100 பிளஸ் 12 112. டினாமினேட்டர்ல 112%. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 4ஆல கேன்சல் பண்ணா இங்க 4, இங்க 28. சோ அகைன் பாத்தீங்கன்னா 4ஆல கேன்சல் பண்ணலாம். 4ஆல கேன்சல் பண்ணா 7 நாள் 28. அகைன் இங்க 4ஆல கேன்சல் பண்ணா 23 நாள் 92. சோ இதுக்கு மேல எதுவும் காமனா கேன்சல் பண்ண வேண்டிய எது இல்ல. 4 × 23 92 வகுத்தல் 7 × 17 119. சோ அசல் பின்னம் பார்த்தோம்னா 92 வகுத்தல் 119. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். என்னன்னா இந்த பின்னத்தை எடுத்து எழுதிட்டு ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டர்ல போடணும். டினாமினேட்டர் பெர்சன்டேஜ் நியூமரேட்டர்ல போட்டுக்கணும். நியூமரேட்டர் பெர்சன்டேஜ் டினாமினேட்டர் போட்டுக்கணும். ஓகேங்களா? சோங்க அதிகரிக்கிறாங்களா குறையுதான்னு பாத்துக்கணும். சோ 100 பேஸா வச்சு நம்ம அதிகரிச்சா கூட்டிக்கணும், குறைச்சா டிகிரீஸ் பண்ணா மைனஸ் பண்ணிக்கணும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகள் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கிறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகள் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கிறாங்க. சோ என்ன மீனிங்னா, ஒரு கடைக்காரர் ஒரு 16 ஸ்ட்ராபெரி பெட்டி வாங்குறாரு. வாங்கி 20 பெட்டி விற்கும் போது தான் அவருக்கு இந்த 16 பொட்டிக்கான அமௌண்டே வருது. அப்ப கையில இருந்து எக்ஸ்ட்ரா பாருங்க, ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. எக்ஸ்ட்ரா 4 பொட்டி கையில இருந்து சேர்த்து விற்கும் போது தான் அவருக்கு இந்த வாங்கினதுக்கான அமௌண்டே கிடைக்குது. அப்ப அவருக்கு நஷ்டம் தான். சரிங்களா? அப்ப நஷ்டம்னு சொல்லிடலாம். இங்க எத்தனை சதவீதம் கேக்குறாங்க. அப்ப இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வகுத்தல். எப்பவுமே விற்ற விலை செல்லிங் பிரைஸ் தான் வகுத்தல்ல போகணும். என்ன இருக்குது? 20 இன்ட்டு சதவீதம் கேக்குறாங்க, நஷ்ட சதவீதம் கேக்குறாங்க. அப்ப இன்ட்டு 100. சோ 100 20ஆல கேன்சல் பண்ணா 5 × 4 20% அவருக்கு நஷ்டம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 20 பேனாக்களின் அடக்க விலையானது 25 பேனாக்கள் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம் காண்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பாக்டீரியாவோட எண்ணிக்கை முதல் 1 மணி நேரத்துல 5% வளர்ச்சி அடையுது. இரண்டாவது 1 மணி நேரத்துல 8% வளர்ச்சி குறையுது. மூன்றாவது 1 மணி நேரத்துல அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை 10% வளர்ச்சி அடையுது. ஆரம்பத்துல அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை 10,000 அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. சோ பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் மட்டும் இல்ல, இதை பேஸ் பண்ணி மக்கள் தொகை கணக்கு, இயந்திரத்தின் மதிப்பு, ஒரு பொருளுடைய மதிப்பு, இந்த மாடல்ல எப்படி சம் கேட்டாலும் சரி இந்த ஒரே வீடியோல எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறத பார்க்கலாம். ஒரு பாக்டீரியாவோட எண்ணிக்கை முதல் 1 மணி நேரத்துல 5% வளர்ச்சி அடையுது. இரண்டாவது 1 மணி நேரத்துல 8% வளர்ச்சி குறையுது. மூன்றாவது 1 மணி நேரத்துல 10% வளர்ச்சி அடையுது அப்படின்னா ஆரம்பத்துல இந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை 10,000 அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு பிறகு இந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை என்ன வரும்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. சோ ஆரம்பத்துல இந்த பாக்டீரியா எண்ணிக்கை எத்தனை இருக்கு? 10,000 அப்படியே பெருக்கல் போட்டுருக்காங்க. பெருக்கல். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க 5%. 5% எப்படி எழுதுவோம்? 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். எப்பவுமே இந்த பேஸ் வேல்யூ அப்படியே போட்டுக்காங்க. டினாமினேட்டர்ல அப்படியே போட்டுக்காங்க. இங்க வந்து வளர்ச்சி அடையுதுன்னா வளர்ச்சி அடையுது, சரிங்களா? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ரெண்டையும் கூட்டிக்கணும். வளர்ச்சி குறையுதுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். சோ இங்க வளர்ச்சி அடையுது, அப்ப ரெண்டையும் கூட்டிக்காங்க. 100 + 5 105 பெருக்கல். அடுத்தது பாருங்க 8%. 8% எப்படி எழுதுவோம்? 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. சோ இங்கேயும் டினாமினேட்டர்ல அந்த வேல்யூ அப்படியே போட்டுக்காங்க 100. இங்க வளர்ச்சி குறையுது. அப்ப என்ன பண்ணிக்கணும்? ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 100ல இருந்து 8 மைனஸ் பண்ணிக்கணும். சோ 100ல 8 போச்சுன்னா 92 பெருக்கல். அடுத்தது மூணாவது 10% வளர்ச்சி அடையுது. 10% எழுதுவோம். 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே போட்டுக்காங்க 100. இங்க வளர்ச்சி அதிகரிக்குது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ரெண்டையும் கூட்டிக்கணும் 110. சோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஒரு 4 0, இங்க ஒரு 4 0 கேன்சல் ஆயிடுச்சு. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 5ஆல கேன்சல் பண்ணா 2, இங்க 21. நெக்ஸ்ட் இங்க 2ஆல கேன்சல் பண்ணா 4 2 8, மீதி 1 6 2 12. சோ பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த 2 கேன்சல் ஆயிடும், சரிங்களா? அப்போ 21 × 46 × 11 பெருக்குங்க. இதை பெருக்குனீங்கன்னா 10,626 வரும். 3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 10,626. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல மக்கள் தொகை எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை
10,000. முதலாம் ஆண்டு இந்த நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்குது. இரண்டாம் ஆண்டு இந்த நகரத்தின் மக்கள் தொகை 8% குறையுது. மூன்றாம் ஆண்டு இந்த நகரத்தின் மக்கள் தொகை 10% அதிகரிக்குது அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நகரத்தின் மக்கள் தொகை என்னவா இருக்குன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் இதே மெத்தட் தான். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு பாக்டீரியோட எண்ணிக்கை ஆரம்பத்துல 70,000. முதலாம் ஆண்டு 4% குறையுது. இரண்டாம் ஆண்டும் 4% குறையுது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாக்டீரியோட எண்ணிக்கை என்ன வரும்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 5,000, வட்டி ஆண்டுக்கு 4%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் இருக்கிறாங்க. கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். கொஸ்டின்ல அசல் 5,000, வட்டி ஆண்டுக்கு 4%, காலம் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்கிறாங்க. அதாவது இந்த 5,000 அசலுக்கு 4% வட்டி விகிதத்துல 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி தனி வட்டி கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கான வித்தியாசம், வட்டிக்கான வித்தியாசம் தான் கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. அசல் எவ்வளவு 5,000, அசல் 5,000 பெருக்கல் வட்டி 4%. 4% எப்படி எழுதுவோம், 4 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வேல்யூவை அப்படியே 2 டைம் ரைட் பண்ணிக்கோங்க. 4 வகுத்தல் 100 இன்ட்டு 4 வகுத்தல் 100. ஸோ 2 0, இங்கே 2 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. 5ஆல் இங்கே கேன்சல் பண்ணுங்க 2. நெக்ஸ்ட் இந்த 4 2ஆல் கேன்சல் பண்ணுங்க 2. ஸோ 2 × 4 = 8. ஸோ அப்போ 5,000 அசலுக்கு வட்டி 4%, காலம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் எவ்வளோ, 8 ரூபாய். அதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் 1000, வட்டி 10%, 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 8,000, வட்டி ஆண்டுக்கு 5%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸா 2 ஆண்டு கொடுத்தாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இங்க 3 ஆண்டு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். இல்ல அசல் 8,000, வட்டி ஆண்டுக்கு 5%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அசல் எடுத்துக்காங்க 8,000. எவ்வளவு 8,000, 8,000 பெருக்கல் வட்டி பாருங்க 5%. 5% எழுதுவோம், 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படியே 2 டைம் ரைட் பண்ணிக்காங்க. 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100, அதே மாதிரி 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 பெருக்கல் மூணாவதா, அதாவது 2 வருஷம் கேட்டாங்களா இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். சரிங்களா. இதுலயே 2 வருஷம் கேட்டாங்களா இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். 3 வருஷம் கேட்டாங்களா எக்ஸ்ட்ரா 300 பிளஸ் இந்த 5, அதாவது 300% பிளஸ் 5. அப்போ 300 பிளஸ் 5 305%. 305% எழுதுவோம். 305 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே டைரக்டா 305 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஒரு 3 0 இருக்குது, இங்க ஒரு 3 0வை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 2. நெக்ஸ்ட் 8 2ஆல கேன்சல் பண்ணா 4. ஸோ அகைன் பாருங்க 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 20. அதே மாதிரி 20 4ஆல கேன்சல் பண்ணா 5. ஸோ இங்க என்ன இருக்குது, 305 இருக்குது. 305 5ஆல கேன்சல் பண்ணா 61. 61 5 305. ஸோ பேலன்ஸ் பாருங்க வெறும் 61 மட்டும் தான் இருக்குது. அப்ப 61 ரூபா. அதாவது 8,000 அசலுக்கு ஆண்டுக்கு 5% வட்டி விகிதத்துல 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 61 ரூபா. 61 ரூபா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் 12,000, வட்டி ஆண்டுக்கு 20%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது 15 பேர் 20 நாள் வேலை செஞ்சா அவங்களுக்கு 6 லட்சம் ஊதியம் கிடைக்குது அப்படின்னா 5 பேர் 12 நாள் வேலை செஞ்சா அவங்களுக்கு எவ்வளவு ஊதியம் கிடைக்குன்னு கேட்கறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். கொஸ்டின்ல 15 ஆட்கள் 20 நாள் வேலை செய்யறாங்க, அதுக்கு 6 லட்சம் ஊதியமா கிடைக்குது, 6 லட்சம் சம்பளம் கிடைக்குது. அதே வேலையை 5 பேர் 20 நாள் வேலை செஞ்சா எவ்வளவு லட்சம் கிடைக்கும், எத்தனை லட்சம் சம்பளம் கிடைக்குன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த கீழே இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்துக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கீழே இருக்கிற வேல்யூ என்னது, 5 இன்ட்டு இங்க அது ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு இந்த சம்பளம், அதாவது இப்படி கிராஸா எடுத்துக்கணும். சரிங்களா. இந்த மாதிரி கிராஸா எடுத்துக்கணும். இன்ட்டு சம்பளம் எவ்வளவு 6 லட்சம் வகுத்தல், வகுத்தல்ல இந்த 2 வேல்யூ, அதாவது இந்த ஆட்கள் இன்ட்டு நாட்கள் 15 இன்ட்டு 20. ஸோ நெக்ஸ்ட் 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 4, இங்க கேன்சல் பண்ணா 3, 15 3ஆல கேன்சல் பண்ணா 5. நெக்ஸ்ட் 6 5ஆல கேன்சல் பண்ணுமா, ஒரு 5 5 மீதி என்ன இருக்கும் 1 இருக்கும். அப்ப புள்ளி வச்சு 0 போட்டோமா 2, 1.2 லட்சம் வரும். அதாவது 5 ஆட்கள் 12 நாள் வேலை செஞ்சா 1.2 லட்சம் சம்பளம் கிடைக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க.
18 ஆட்கள் ஒரு வேலையை 10 நாள் செஞ்சா அவங்களுக்கு 5 லட்சம் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா 20 ஆட்கள் 36 நாள் வேலை செஞ்சா எத்தனை நாள் சம்பளம் கிடைக்கும்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா TNPSC எக்ஸாம்ல மோர் தென் 2 டைம்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அது A மற்றும் B 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. அதே வேலையை A மட்டும் தனியா செஞ்சா 48 நாள்ல செஞ்சு முடிப்பாரு அப்படின்னா B மட்டும் தனியா செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாரு கேட்கறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல பேசிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா இந்த மாடல் சம் கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல A மற்றும் B இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. அதே A மட்டும் தனியா செஞ்சா அந்த வேலையை 48 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அப்ப B மட்டும் தனியா செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா மொத்தமா நம்ம 2 மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்க, 2 பேர் சேர்ந்து 16 நாள், 16 பெருக்கல் இங்க ஏக்கான நாள் பாருங்க 48, 16 பெருக்கல் 48 வகுத்தல்ல 2க்கான டிஃபரன்ஸ். 48ல 16 போச்சுன்னா மீதி என்ன வரும், 32. ஸோ 32 14 கேன்சல் பண்ணா 2, 48 2 கேன்சல் பண்ணா 24. ஸோ இப்போ பி மட்டும் தனியாக செஞ்சு அந்த வேலையை 24 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் டைப். ஸோ ரெண்டாவது மெத்தட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 16 நாள், ஏ பார்த்தோம்னா 48 நாள். ரெண்டுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா 48. 16 எத்தனை டைம் 48 வரும், 3 டைம். அதே மாதிரி 48 எத்தனை டைம் 48 வரும், 1 டைம். ஸோ பாருங்க, அதாவது இந்த 3 அப்படிங்கிறது ஏவும் பியும் 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 1 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ இந்த ஏ பிளஸ் பில இருந்து ஏவை மைனஸ் பண்ணா என்ன வரும், பிக்கான வேல்யூ வந்துடும். ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 3. அதுல இருந்து ஏவை மைனஸ் பண்றோம். ஸோ ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 1 மைனஸ் 1. அப்போ 3ல 1 போச்சுன்னா மீதி 2. ஸோ இந்த 2 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. மொத்த வேலை அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம எல்சிஎம் எடுத்து போடக்கூடிய வேலை வேல்யூ தான் மொத்த வேலை. ஸோ அப்போ இந்த டோட்டல் வேலையும் பி மட்டும் தனியாக செஞ்சா எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பா கேட்குறாங்க. ஸோ அப்போ 48 வகுத்தல் பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை என்னது 2. ஸோ 48 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 24. ஸோ பி மட்டும் தனியாக செஞ்ச அந்த வேலையை 24 நாள் செஞ்சு கொடுப்பாரு. ஸோ ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு எது கன்வீனியா இருக்கோ நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் 2 மெத்தடுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஏ மற்றும் பி 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சா 12 நாள் செஞ்சு முடிப்பாங்க. ஏ மட்டும் தனியா செஞ்சா 18 நாள் செஞ்சு முடிப்பாரு. அப்ப பி மட்டும் தனியா செஞ்சா எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டினா தெரியுது. பட் கொஸ்டினை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா, பார்த்தோன்னே ஈஸியா அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு கடைக்காரர் ஒரு குறிப்பிட்ட மாம்பழம் வாங்குறாரு. அவர் வாங்கின மாம்பழத்துல 10% அழுகி விட்டுன, மீதி இருக்கிறதுல 33.1/3% விற்பனை பண்ணிடுறாரு, அது செல் பண்ணிடுறாரு. ஸோ அதெல்லாம் போக அவர்கிட்ட 240 மாம்பழம் கையில இருக்குதுன்னா அப்போ மொத்தமா எத்தனை மாம்பழம் வாங்கியிருப்பாருன்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு கடைக்காரர் ஒரு குறிப்பிட்ட மாம்பழம் வராரு, அதுல 10% அழுகி விட்டன, மீதமுள்ள மாம்பழத்துல 33.1/3% விற்பனை பண்ணிடுறாரு, அது செல் பண்றாரு. அது போக அவர்கிட்ட கையில 240 மாம்பழம் மீதி இருக்குது அப்படின்னா மொத்த மாம்பழம் எத்தனை கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ எப்பவுமே அவர் வாங்கின டோட்டல் மாம்பழம் பார்த்தோம்னா 100% இருக்கும். சரிங்களா, டோட்டல் மாம்பழம் 100%, அதுல 10% போயிருச்சு. அப்ப 100 மைனஸ் 10% மீதி 90%. ஸோ மீதி பாருங்க 90% இருக்குது. இதுல 33.1/3%. அப்ப 90 இன்ட்டு 33.1/3% அப்படிங்கிறது கலப்பு பின்னத்தில் இருக்கு. அப்ப 3 இன்ட்டு 33 99 பிளஸ் 1 100. 100 வகுத்தல் கீழே இருக்குது 3 இருக்குது. 3 இன்ட்டு சதவீதத்துக்கு 100. 00 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். 90 3ஆல் கேன்சல் பண்ணா 30. ஸோ அகைன் பார்த்தோம்னா இங்க ஒரு 30%. ஸோ இந்த 30% மாம்பழம் தான் வித்திருக்காரு. எதுல இருந்து 90%ல இருந்து 30% போச்சுன்னா 90%த்துல 30% போச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 60%. ஸோ இந்த 60% தான் அவர் மீதி கையில வச்சிருக்காரு. அதாவது பாருங்க 240 மாம்பழம் பார்த்தீங்கன்னா மீதி கையில வச்சிருக்காரு. ஸோ அப்ப 60% ஈக்குவல் டு 60% ஈக்குவல் டு 240 அப்படின்னா மொத்த மாம்பழம் எத்தனை 100%. ஸோ 100%க்கு என்ன, இதை அப்படியே கிராஸ் பண்ணி பண்ணுங்க. 100% இன்ட்டு 240 வகுத்தல் 60%. சதவீதம் 0 0 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 24 6 கேன்சல் பண்ணா 4 4, இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 இருக்குது. அப்ப மொத்த மாம்பழம் பார்த்தோம்னா 400 மாம்பழம். அவர் வாங்கின மாம்பழம் பார்த்தோம்னா 400 மாம்பழம், அதுல 10% அழுகி போச்சு. அது போக 33.1/3% விற்பனை பண்ணதுக்கு அப்புறம் 240 மாம்பழம் கையில இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மொத்த மாம்பழம் பார்த்தோம்னா 400 மாம்பழம். டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா TNPSC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.
அதாவது பி என்பவர் தனியே 1/2 பகுதி வேலையை 6 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே Q என்பவர் தனியே 2/3 பகுதி வேலையை 4 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து P மற்றும் Q 2 பேரும் ஒன்னா சேர்ந்து 3/4 பகுதி வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாரு கேட்கறாங்க. ஸோ டைம் இருக்குல்ல, இந்த மாதிரி பின்னத்துல கொடுத்தாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத போகலாம். கொஸ்டின்ல P என்பவர் தனியே 1/2 பகுதி வேலையை 6 நாள் செஞ்சு முடிப்பாரு. அதே Q என்பவர் தனியே 2/3 பகுதி வேலையை 4 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ P பிளஸ் Q 2 பேரும் சேர்ந்து 3/4 பகுதி வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் P எடுத்துக்காங்க. P என்பவர் 1/2 பகுதி வேலை செய்ய 6 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ முழு வேலை செய்ய 6 பெருக்கல் இந்த பின்னத்தை அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்காங்க. 2/1. ஸோ 6 × 2 12 நாள். ஸோ P பார்த்தோம்னா அந்த முழு வேலை செய்ய 12 நாள் ஆகும். அதே மாதிரி Q பாருங்க, 2/3 பகுதி வேலை செய்ய 4 நாள் ஆகும். அப்போ முழு வேலை செய்ய Q எத்தனை நாள்? 4 நாள் இன்ட்டு இந்த பின்னத்தை அப்படியே ரிவர்ஸ் எழுதுங்க. 3/2. ஸோ 4 2ஆல் கேன்சல் பண்ணா 2 × 3 6 நாள். அதாவது Q அந்த வேலையை முழு வேலை செய்து முடிக்க 6 நாள் ஆகும். இது மட்டுமே தனியா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது P என்பவர் 1/2 பகுதி வேலை செய்ய 6 நாள் ஆகும் அப்படின்னா முழு வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும்னு கேட்பாங்க. தனியாகவும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜஸ்ட் கொடுத்துருக்கிற நாட்கள் பின்னத்தை அப்படியே ரிவர்ஸ் எழுதலாம். அதாவது மல்டிபிளிகேஷன் போட்டு பின்னத்தை ரிவர்ஸ் எழுதலாம். அதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? P பிளஸ் Q 2 பேரும் சேர்ந்து 3/4 பகுதி வேலை செய்ய எத்தனை நாள் ஆகும்னு கேட்கறாங்க. ஸோ என்ன பண்ணணும்? P நாள் என்னது? 12 பெருக்கல் Q நாள் 6 வகுத்தல் 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? 2ஐ ஆட் பண்ணிக்கணும். 12 + 6 18 பெருக்கல் இங்க என்ன பின்னம் கொடுத்துருவாங்களோ அதை அப்படியே போட்டுருக்காங்க. 3/4. ஸோ நெக்ஸ்ட் இங்க 4ஆல் கேன்சல் பண்ணா 3 18 6ஆல் கேன்சல் பண்ணா 3 இந்த 3க்கு இந்த 3 அப்படியே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3 மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்ப P plus Q 2 பேரும் சேர்ந்து 3/4 பகுதி வேலையை செய்து முடிக்க 3 நாள் ஆகும். ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். பெர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா SSC எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஒரு பின்னம் இருக்குது. அந்த பின்னத்துடைய தொகுதி அப்படின்னா இங்கிலீஷ்ல நியூமரேட்டர் வேல்யூவை 50% அதிகரிக்கிறாங்க. அதே மாதிரி டினாமினேட்டர் பகுதியை 20% குறைக்கிறாங்க. ஸோ அப்போ புதிய பின்னம் 3/5 கிடைக்குது அப்படின்னா அசல் பின்னம் ஒரிஜினல் பின்னம் என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம்கிறனால எப்படி குயிக்கா சால்வ் பண்ண போகலாம் பாருங்க. கொஸ்டின்ல ஒரு பின்னம் இருக்குது. அது என்னன்னு தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம XYன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு பின்னம். அதோடைய தொகுதி அப்படின்னா என்னது? இந்த வேல்யூ நியூமரேட்டர் வேல்யூ. ஸோ இதை 50% அதிகரிக்கிறாங்க. பகுதி அப்படின்னா என்னது? டினாமினேட்டர். இந்த வேல்யூ 20% குறைக்கிறாங்க. அப்போ புதிய பின்னம் 3/5 கிடைக்குது அப்படின்னா அசல் பின்னம் என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ இங்க பாருங்க இந்த பின்னம் XY நம்ம எடுத்திருக்கோம். நம்ம XYA இல்ல A/B P/Q இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம இங்க XY எடுத்துக்கலாம். இது ஒரு பின்னம். சரிங்களா? XY இதோடைய தொகுதி அதாவது நியூமரேட்டர் 50% அதிகரிக்கிறோம். இந்த மாதிரி பெர்சன்டேஜ் வந்துச்சுனாவே காமனா நீங்க என்ன பண்ணுங்க? 100% வச்சுக்காங்க. இங்க அதிகரிக்கிறாங்க இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு சொன்னால அந்த 100 கூட கூட்டிக்காங்க. டிக்ரீஸ் பண்றாங்க குறைக்கிறாங்கன்னு சொன்னால மைனஸ் பண்ணிக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க தொகுதி 50% அதிகரிக்கிறாங்க. அப்ப 100 + 50 150% வகுத்தல் டினாமினேட்டர்ல அதாவது பகுதியை 20% குறைக்கிறாங்க. அப்ப 100ல இங்க குறைக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிக்கணும். 100ல இருந்து 20 மைனஸ் பண்ணிக்கணும். சோ அப்ப 100ல 20 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 80%. ஸோ இதை பண்ணும்போது புதிய பின்னம் என்ன கிடைக்குது? 3/5 கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ XY இந்த பக்கம் வச்சுக்கிட்டு எக்ஸும் ஒய் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த வேல்யூ அப்படியே இந்த சைடு கொண்டு போங்க. ஸோ இங்க 15/8 நிற்குது. இந்த பக்கம் என்ன வரும்? 8/15 இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்க 3/5 நிற்குது இன்ட்டு. ஸோ இங்க என்ன வரும்? 8/15 வரும். அதாவது இங்க பெருக்கல் இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் வரும். இங்க வகுத்தல் இருந்துச்சுன்னா இங்க பெருக்கல் வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இங்க 15 3ஆல கேன்சல் பண்ணா 5 வேற எதுவும் கேன்சல் பண்ணது இல்லை. அப்ப ஈக்குவல் டு 8/5 × 5 25. ஸோ இதுதான் அந்த அசல் பின்னம். இங்க இருக்கிற ஆரம்பத்துல இருந்த அசல் பின்னம் பார்த்தோம்னா 8/25. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம்? ஸோ அசல் பின்னம் என்னது? 8/25 பெருக்கல். ஸோ இங்க என்ன பண்றாங்க? தொகுதியை 50% அதிகரிக்கிறாங்க. அப்ப 100 + 50 150% வகுத்தல் பகுதியை 20% குறைக்கிறாங்க. அப்ப 100ல 20 போச்சுன்னா 80%. சீக்வல் டு அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்குது? 3/5 கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்க பெர்சன்டேஜ் 0 கேன்சல் ஆயிரும். இந்த 8க்கு இந்த 8 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 5ஆல கேன்சல் பண்ணா பாருங்க 3 இங்க 5 பாருங்க இந்த இடத்துல என்ன வருது? அதாவது இங்க பாருங்க 3/5 சீக்வல் டு பாருங்க இந்த 3/5 ரெண்டு சமமா வருது. சரிங்களா?
ஸோ இங்கே ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டினை நம்ம இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாவே இந்த மாதிரி ஒரு பின்னம் கொடுத்துட்டு அதில் பகுதி தொகுதி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க டிக்ரீஸ் பண்ணுறாங்க, ஏதோ வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, பண்ணால் புதிய பின்னம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ புதிய பின்னத்தை எடுத்து எழுதியாங்க. என்ன இருக்குது 3/5 பெருக்கல் போட்டுக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பகுதி, அதாவது டினாமினேட்டர் வேல்யூக்கான இது வந்து பகுதி அப்படின்னா என்ன அர்த்தம், டினாமினேட்டர் வேல்யூ. இது எத்தனை சதவீதம் குறையுது, 20% குறையுது. ஸோ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், காமனாக 100% வச்சுக்கணும். அது கூட குறையுதுன்னா மைனஸ் பண்ணிக்கணும், இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கூட்டிக்கணும். சரிங்களா? ஸோ அது கூட குறையுதுன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ் பண்ணிக்கணும், இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதாவது அதிகரிக்கணும் கூட்டிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க பகுதி இதை எடுத்துக்காங்க, பகுதியை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்காங்க. பகுதி அப்படிங்கிறது டினாமினேட்டர், இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்துக்காங்க. 20% குறையுது, அப்போ 100 20 ஸோ அதை அப்படியே இங்க இந்த இடத்துல நியூமரேட்டர்ல எழுதிக்காங்க. 80% வகுத்தல். அடுத்தது தொகுதி நியூமரேட்டர் வேல்யூ 50% அதிகரிக்குது, அப்போ 100 + 50 150%. பர்சன்டேஜ் 0 நெக்ஸ்ட் இங்க 15 3 5. ஸோ 8/5 × 5 25. சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ இந்த மெத்தடையும் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் படிச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தட் பாருங்க, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த மெத்தட் அப்ளை பண்ணுங்க, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எஸ்எஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. அதாவது 1 செப்டம்பர் 2014 அன்று திங்கட்கிழமை எனில் 31 டிசம்பர் 2014 அன்று என்ன கிழமை கேட்குறாங்க. ஸோ கேலண்டரில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாலும் போகலாம். கொஸ்டின்ல 1 செப்டம்பர் 2014 அன்று திங்கட்கிழமை எனில் 31 டிசம்பர் 2014 அன்று என்ன கிழமை கேட்குறாங்க. கேலண்டரில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ பாருங்க இங்கே 2014, இங்கேயும் 2014 சேம் வருஷம் தான், செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 செப்டம்பர்ல அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 1ஆம் தேதி மட்டும் விட்டுருங்க. செப்டம்பர்ல மொத்தம் எத்தனை நாள், 30 நாள். செப்டம்பர்ல மொத்தம் 30 நாள், அதில் ஒரு நாள் போயிடுச்சு. இந்த ஒரு நாள் போயிடுச்சா மீதி எத்தனை நாள் இருக்கும், 29 நாள் இருக்கும். அடுத்தது செப்டம்பருக்கு அப்புறம் என்ன மாதம், அக்டோபர். அக்டோபர்ல எத்தனை நாள் மொத்தமா, 31 நாள். அடுத்தது அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர். நவம்பர்ல எத்தனை நாள், 30 நாள். அடுத்தது பாருங்க டிசம்பர். டிசம்பர் 31 வரைக்கும் இருக்குது, அப்போ 31. ஸோ இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணுங்க. 9 10 10 + 1 11, 11க்கு 1 மீதி 1. ஸோ 3 6 9 9 + 3 12, 121 நாள். ஸோ 121 நாள், அதாவது 1 செப்டம்பர் 2014 இருந்து 31 டிசம்பர் 2014 வரைக்கும் மொத்தமாக 121 நாள் இருக்குது. இதை 7ஆல் வகுக்கணும். இங்கே எத்தனை நாள் வருது சரி வந்தாலும் சரி, அதை 7ஆல் வகுக்கணும். 7ஆல் வகுத்தோமா 4 7 7, மீதி என்ன வரும் 5, இங்கே 1. அடுத்தது 7 49. ஸோ 51 49 போச்சுன்னா மீதி 2 வருது. ஸோ மீதி பாருங்க 2 நாள் வருது. ஸோ அப்போ திங்கக்கிழமை விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2வது நாள் என்ன வரும், செவ்வாய் புதன். அப்போ 31 டிசம்பர் 2014 என்ன கிழமை, புதன் கிழமை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 6 மார்ச் 2005 அன்னைக்கு திங்கக்கிழமைனா 31 மே 2005 அன்னைக்கு என்ன கிழமை கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸாக டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஸ்டின் மோர் தென் 4 டைம்ஸ் மூலமாக டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ் ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 4 நாளில் செஞ்சு முடிப்பாரு, அதே வேலையை ஒய் தனியாக செஞ்சால் 6 நாளில் செஞ்சு முடிப்பாரு, அதே வேலையை இஜெட் தனியாக செஞ்சால் 10 நாளில் செஞ்சு முடிப்பாரு. 3 பேர் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்கிறாங்க. அதுக்கு மொத்தமாக 31,000 ரூபாய் சம்பளம் தராங்க. ஸோ அதில் எக்ஸுக்கு எவ்வளோ போகும், ஒய்க்கு தனியாக எவ்வளோ போகும், இஜெட்டுக்கு தனியாக எவ்வளோ போகும்னு கேட்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல எக்ஸ் ஒரு வேலையை தனியாக செஞ்சால் 4 நாளில் செஞ்சு முடிப்பாரு, அதே வேலையை ஒய் தனியாக செஞ்சால் 6 நாளில் செஞ்சு முடிப்பாரு, அதே வேலையை இஜெட் தனியாக செஞ்சால் 10 நாளில் செஞ்சு முடிப்பாரு. 3 பேர் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை செய்யறாங்க. அதுக்கு டோட்டலாக 31,000 சம்பளம் தராங்க. அதில் எக்ஸுக்கு எவ்வளோ போகும், ஒய்க்கு எவ்வளோ போகும், இஜெட்டுக்கு எவ்வளோ போகும்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சமைக்கிட்டாங்களா. இந்த 4 6 10 அப்படிங்கிறது நாட்கள். இந்த 4 6 10 அப்படிங்கிறது நாட்கள். நம்ம இவங்க 3 பேர்த்துடைய திறமையின் விகிதம், அதாவது 3 பேர் எக்ஸ் ஒய் இஜெட்டுக்கான திறமையின் விகிதம் கண்டுபிடிச்சுமா யாருக்கு எவ்வளவு போகணும்னு தெரிஞ்சிடும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கான திறமையின் விகிதம் கண்டுபிடிக்க எக்ஸுக்கான 4 விட்டு ஒய்யும் இஜெட்டையும் பெருக்கணும். என்னது 6, ஒய்க்கான நாட்கள் பாருங்க 6 × 10. நெக்ஸ்ட் ஒய்க்கான திறமையின் விகிதம் தெரிஞ்சிக்க ஒய் வேல்யூ விட்டு எக்ஸ் இஜெட்டையும் பெருக்கணும். என்ன இருக்குது 4, எக்ஸுக்கான வேல்யூ பாருங்க 4, இஜெட்கான வேல்யூ 10. நெக்ஸ்ட் இஜெட்கான திறமையை தெரிஞ்சிக்க இஜெட் வேல்யூ விட்டு எக்ஸையும் ஒய்யும் பெருக்கணும். என்ன வருது 4, ஒய்க்கான வேல்யூ 6. நெக்ஸ்ட் ரேஷியோ வருங்க. ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 3, இங்கே 2, இங்கே 2. அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 5, இங்கே 5, இங்கே 3. இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ 3 × 5 15, 2 × 5 10, இங்கே 2 × 3 6. ஸோ கொடுத்துருக்கிற இந்த 31,000 15:10:6 ரேஷியோ பிரிச்சுமா யாருக்கு எவ்வளோ போகணும்னு தெரிஞ்சிடும். ஸோ இதை மொத்தமாக ஆட் பண்ணுங்க. 15 + 10 25, 25 + 6 31. ஸோ 31 பார்ட்டுக்கு, அதாவது
31 பாட்டுக்கு என்னது 31,000 சரிங்களா. அப்போ ஒரு பாட்டுக்கு அப்படியே 31,000 34 கேன்சல் பண்ணா ஒரு பாட்டுக்கு 1000 வரும். ஒரு பாட்டுக்கு 1000. ஸோ பாருங்க ஒரு பாட்டுக்கு 1000னா பாருங்க எக்ஸுக்கான ரேஷியோ பாருங்க 15. அப்போ 15 இன்ட்டு 1000 15,000. அதே மாதிரி ஒய்க்கு 10. அப்போ ஒரு பாட்டுக்கு 1000னா 10 இன்ட்டு 1000 10,000. அடுத்தது இஜெட்டுக்கு பாருங்க 6. ஸோ அப்போ 6 இன்ட்டு 1000 6000. ஸோ எக்ஸுக்கான அமௌண்ட் 15,000, ஒய்க்கான அமௌண்ட் 10,000, இஜெட்டுக்கான அமௌண்ட் 6000. ஸோ பாருங்க ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எக்ஸுக்கான அமௌண்ட் 15,000, ஒய்க்கான அமௌண்ட் 10,000, இஜெட்டுக்கான அமௌண்ட் 6000. இதே கொஸ்டின் நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ அது எடுத்துமா ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸியான மெத்தட். ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. 7.45 மணியை மணி நிமிடம் வினாடின்னு பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை மணி நிமிடம் வினாடின்னு பிரிச்சு எழுத சொன்னாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத போகலாம். ஸோ கொஸ்டின்ல 7.45 மணியை மணி நிமிடம் வினாடின்னு பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க 7.45. ஸோ உங்க 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, வகுத்தல்ல 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப மேலையும் டினாமினேட்டர்லையும் 100ஆல பெருக்கணும்னா ஆகும். இந்த 2 டிஜிட்டுக்கு இந்த 0 அப்படியே கேன்சல் ஆகி புள்ளி போயிடும். அப்ப என்ன வரும் 745 வகுத்தல் 100 வரும் சரிங்களா. இந்த 745 700 வகுத்தல் 100 பிளஸ் 45 வகுத்தல் 100 ரைட் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த டபுள் ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 7 இருக்கும் பிளஸ் நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்குது 45 வகுத்தல் 100 இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா இந்த புள்ளிக்கு அப்புறம் வந்துச்சுனாவே அது பார்த்தோம்னா நிமிடம்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணும் இந்த வேல்யூவை அப்படியே நிமிடத்துக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு இன்ட்டு 60ஆல பெருக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடம். ஸோ அப்போ நம்ம 60ஆல பெருக்கணும். பெருக்கணுமா என்ன வரும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அப்படியே போயிடும். நெக்ஸ்ட் 5ஆல கேன்சல் பண்ணா 9, இங்க 2, 6 2ஆல கேன்சல் பண்ணா 3, 3 × 9 = 27. அப்போ 7 27 ரிமைனிங் எதுவும் வரல. அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 0. அப்போ 7 மணி 27 நிமிடம் 0 செகண்ட். ஸோ ஆன்சர் வில் பி 7 மணி 7 hours 27 minutes 0 seconds. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க 4.14 இதை மணி நிமிடம் வினாடியா பிரிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த சம்மும் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. ஒரு கடிகாரத்தில் 4 மணி 40 நிமிடத்திற்கு இடையேயான கோணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கிளாக்ல 4 மணி 40 நிமிஷம், அதுக்கு இடைப்பட்ட கோணம் எத்தனை டிகிரின்னு கேட்டுருக்காங்க. ஸோ கிளாக்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாது போகலாம். கொஸ்டின்ல 4 மணி 40 நிமிடத்திற்கு இடையான மணி மற்றும் நிமிடம் இடையான கோணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 4 மணி 40 நிமிடம். ஸோ 4 மணி 40 ஒரு கிளாக்ல 4 மணி 40 நிமிடத்துக்கு எப்படி இருக்கும் சின்ன முள் நியரஸ்டா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4க்கும் 5க்கும் இடையில கிட்டத்தட்ட 5 பக்கத்துல இருக்கும். பெரிய முள் எடுத்து இருக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா 4 மணி 40 நிமிடம். இதுக்கு இடைப்பட்ட கோணம் எத்தனை டிகிரின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது 30 இன்ட்டு ஹவர் மைனஸ் 5.5 இன்ட்டு மினிட். ஸோ இங்க 30 இன்ட்டு ஹவர் அப்படிங்கிறது எத்தனை மணி 4 மணி 4 மணி மைனஸ் 5.5 இன்ட்டு மினிட் அப்படிங்கிறது 40 நிமிஷம். ஸோ நெக்ஸ்ட் 30 இன்ட்டு 4 120 மைனஸ். ஸோ பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த மாதிரி பெருக்கல்ல ஜீரோ இருந்துச்சுன்னா புள்ளி இருந்துச்சுன்னா ஒரு புள்ளிக்கு இந்த ஜீரோ அப்படியே எடுத்துடலாம். ஒரு டிஜிட்டுக்கு இந்த ஜீரோ அப்படியே எடுத்துடலாம். என்ன இருக்கும் 55 இன்ட்டு 4 இருக்கும். 55 இன்ட்டு 4 பெருக்கணும் என்ன வரும் 220. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 220ல 120 போச்சுன்னா மீதி என்ன வரும் 100 டிகிரி. ஸோ அப்போ இதுக்கு இடைப்பட்ட கோணம் பார்த்தோம்னா 100 டிகிரி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல எதிர்கோணம் அதாவது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்டாங்களா, அதாவது இந்த கோணம் கேட்டாங்களா, இந்த இடத்துல என்ன ஆன்சர் வந்திருக்குதோ அதை 360 டிகிரியில் மைனஸ் பண்ணணும். ஸோ 360 டிகிரி மைனஸ் 100 டிகிரி = 260 டிகிரி. ஸோ அப்போ எதிர்கோணம் கேட்டாங்களா, அதாவது ஆப்போசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்டாங்களா 260 டிகிரி. ஸோ ஏன் 360 மைனஸ் பண்ணுறோம், இந்த டோட்டல் டிகிரி பார்த்தோம்னா 360 டிகிரி. அதனால நம்ம இந்த டிகிரியை இந்த இடைப்பட்ட கோணத்தை மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்தது இதில் இப்படி கொஸ்டின் கேட்பாங்க வெறும் சிங்கிளா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மணிக்கு கோணம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்களா ஜஸ்ட் என்ன மணி எத்தனை மணி கொடுக்குறாங்களோ அதை டைரக்டா 30ஆல பெருக்கணும். அப்போ 30 × 1 = 30 டிகிரி. ஏன்னா பாருங்க இந்த இதுக்கும் இடைப்பட்ட கோணம் பார்த்தோம்னா 30 டிகிரி. அதே மாதிரி ஒவ்வொரு மணிக்கும் இடைப்பட்ட கோணம் 30 டிகிரி. ஸோ வரிசையா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா மொத்தமா 360 டிகிரி வரும். சரிங்களா. இந்த மாதிரி சிங்கிளா 1 மணி 2 மணின்னு கொடுத்தாங்களா டைரக்டா நீங்க 30ஆல பெருக்கிட்டா ஆன்சர்.
ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க 5 மணி 30 நிமிடத்திற்கு இடையான கோணத்தை கணக்கிடுறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. 5 மணி 30 நிமிடத்துக்கு இடையான கோணத்தை தான் கேட்குறாங்க, எதிர்கோணம்லாம் கேட்கல, வெறும் கோணம் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. ஒரு காரு 1 மணி நேரத்துக்கு 126 கிலோமீட்டர் போகும் அப்படின்னா 60 வினாடிக்கு எவ்வளவு தூரம் போகணும்னு கேட்குறாங்க. ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இந்த மாடல் சம் கேட்குறாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு காரு 1 மணி நேரத்துக்கு 126 கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ 60 வினாடிக்கு எவ்வளவு தூரம் போகணும்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ இங்க பாருங்க கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் பர் ஹவர் இந்த மாதிரி கொடுத்தாங்களா, என்ன கொடுத்துருக்காங்க 126. அதாவது கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்றதுக்கு, அதாவது மீட்டர் பர் வினாடி கன்வெர்ட் பண்றதுக்கு 5/18 பெருக்கணும். இதுவே இந்த இடத்துல மீட்டர் கொடுத்து கிலோமீட்டர் கேட்டாங்களா 18/5 பெருக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க, நமக்கு வினாடி கேட்டுறாங்க, அதாவது மீட்டர் பர் வினாடி கேட்குறாங்க. அப்போ 5 இந்த கொடுத்துருக்கிற வேல்யூவை 5/18 பெருக்கணும். பெருக்கல் 5/18 இன்ட்டு இந்த 60 வினாடி, 60 வினாடி. நெக்ஸ்ட் இங்க 2ஆல பெருக்கணும் 9, இங்க 30. அகைன் பார்த்தீங்கன்னா 126 9 கேன்சல் பண்ணா 1 9 மீதி 3 இருக்கும், 4 36. ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது 14 இன்ட்டு 5 இன்ட்டு 30. இதை அப்படியே பெருக்குங்க, பெருக்குனா 2100 மீட்டர். அதாவது 60 வினாடிக்கு அந்த கார் பார்த்தோம்னா 2100 மீட்டர் போகும். சரிங்களா, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு கார் 1 மணி நேரத்துக்கு 360 கிலோமீட்டர் போகும் அப்படின்னா 60 வினாடிக்கு எவ்வளவு தூரம் போகணும்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பர்சன்டேஜ்ல எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டா கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, பேசிக்கா பர்சன்டேஜ்ல ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு எண்ணின் 30% என்பது 120 எனில் அந்த எண் யாருன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு எண்ணின் 30% என்பது 30% என்பது 120 அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த எண் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த எண் அப்படிங்கிறது எப்பவுமே அந்த எண் அப்படிங்கிறது 100%. ஸோ அப்போ 30%க்கு 120னா 100%க்கு என்ன, இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா எப்பவுமே பாருங்க 2 வேல்யூ, இந்த 2 வேல்யூ கிராஸா வர வேல்யூ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ல வரும். அதாவது 100% இன்ட்டு 120 வகுத்தல் இங்க 30%. சிங்கிளா வர வேல்யூ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ல வரும் 30%. சதவீதம் 0, சதவீதம் 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 120 3ஆல கேன்சல் பண்ணா 40, 40 இன்ட்டு 10 = 400. ஸோ அந்த எண் பார்த்தோம்னா 400. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின் நம்ம இன்னொரு மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். அது என்ன சொல்றாங்க, ஒரு எண்ணின் 30% என்பது 120 அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த எண் யாருன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா. ஸோ மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க 120 பெருக்கல், ஸோ கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் என்னது 30%. அப்போ 30% அப்படிங்கிறது 30/100க்கு 100 ரைட் பண்ணுவோம். இது அப்படியே ரிவேர்ஸில் 100/30. ஸோ கேன்சல் பண்ணோமா 4 × 100 = 400. அந்த எண் பார்த்தோம்னா 400. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அந்த மெத்தட் அப்ளை பண்ணுங்க. ஸோ சேம் ஆன்சர் தான் வருது பாருங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு எண்ணின் 55% என்பது 385 எனில் அந்த எண் யாருன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ்ல அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எண்ணின் 30% மதிப்பு என்பது 90 எனில் அதே எண்ணின் 50% மதிப்பு என்ன கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்குறாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு எண்ணின் 30% மதிப்பு என்பது 90 எனில் அதே எண்ணின் 50% மதிப்பு என்ன கேட்குறாங்க. அதாவது ஒரு எண்ணுடைய 30%க்கு 90 அப்படின்னா அதே எண்ணின் 50%க்கு என்ன, இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 50% இன்ட்டு 90 வகுத்தல் 30%. சதவீதம் 0, சதவீதம் 0, 90 3ஆல் கேன்சல் பண்ணா 30, 30 × 5 = 150. ஸோ அந்த எண்ணின் 50% மதிப்பு என்னன்னா 150. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு எண்ணின் 55% மதிப்பு என்பது 385 எனில் அதே எண்ணின் 60% மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பர்சன்டேஜ்ல அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு வகுப்புல மொத்தம் 800 மாணவர்கள் இருக்காங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து 800 பேர் இருக்காங்க. அந்த 800 பேர்த்துல 40% பேர் கேர்ள்ஸ் பெண்கள். அந்த 40%த்துல 25% பேர் பார்த்தோம்னா ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஸோ அப்போ அந்த ஃபுட்பால் விளையாடுற பெண்கள் எத்தனை பேர் கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்கறாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல மொத்தமா 800 பேர் மாணவர்கள் இருக்காங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து 800 பேர் இருக்காங்க. அந்த 800 பேர்த்துல 40% பேர் பெண்கள். அந்த 40%த்துல 25% பேர் ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஸோ அப்போ எத்தனை பெண்கள் பார்த்தோம்னா ஃபுட்பால் விளையாடுறாங்க கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. மொத்தமா எத்தனை பேர் இருக்கிறாங்க 800 பேர். அப்படி ரைட் பண்ணிக்காங்க. 800 பெருக்கல்
அடுத்து எத்தனை சதவீதம் பெண்கள்? 40%. ஸோ அப்போ அப்படி பெருக்கல் போட்டு 40%. 40%னா 40 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 பெருக்கல். அடுத்தது இதில் 25%. அப்படியே போட்டுங்க, பெருக்கல் போட்டு 25 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ பாருங்க, இங்கே ஒரு 2 0 2 0 கேன்சல் ஆயிரும், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 5ஆல் கேன்சல் பண்ணால் 5, இங்கே 2. அடுத்தது இங்கே 4 2ஆல் கேன்சல் பண்ணால் 2. ஸோ அப்போ 2 × 5 10, 10 × 8 = 80 பேர். ஸோ அப்போ ஃபுட்பால் விளையாடுற பெண்கள் மட்டும் பார்த்தோம்னா 80 பேர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இருந்து பாருங்க, ஒரு வகுப்புல ஒரு கிளாஸ்ல 120 பேர் இருக்கிறாங்க. அதில் 60% ஆண்கள். அந்த 60% ஆண்கள்ல 35% பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க. அப்போ கிரிக்கெட் விளையாடுறீங்க எத்தனை பேர் கேட்குறாங்க? இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. அது 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கான ரேஷியோ பார்த்தோம்னா 1/2 1/3 1/4 ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் மொத்தமா லாபம் 15,600 கிடைக்குது அப்படின்னா அதுல அதிகமான லாபம் யாருக்கு போகணும்னு கேட்கறாங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல அவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கான விகிதம் பார்த்தோம்னா 1/2 1/3 1/4. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் மொத்தமா லாபம் 15,600 கிடைக்குது அப்படின்னா அதுல அதிகமான லாபம் யாருக்கு போகணும்னு கேட்கறாங்க. அதிகமான லாபம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்பவுமே ரேஷியோ இந்த மாதிரி பின்னத்துல கொடுத்தாங்களா, ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த டினாமினேட்டர் வேல்யூக்கு மட்டும் எல்சிஎம் எடுங்க. இங்க என்ன இருக்குது? 2 3 4. ஸோ ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுமா 1 3. இப்போ கேன்சல் பண்ண முடியல, அப்படி போட்டுக்காங்க. இங்க 2ஆல கேன்சல் பண்ணா 2. ஸோ இதுக்கு மேல இது காமனா கேன்சல் பண்ற மாதிரி எது இல்லை. எப்பயுமே எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 வேல்யூவாவது ஏதோ ஒரு வேல்யூல கேன்சல் ஆகணும். சில பாருங்க 1 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. எதுவுமே ஒரு 2 வேல்யூ காமனா எதாலையுமே கேன்சல் ஆகாது. ஸோ அப்போ அப்படியே பெருக்கிங்க. 2 × 1 × 3 × 2 பெருக்குனீங்களா 12. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 12. ஸோ இந்த 3 வேல்யூயும் அப்படியே 12ஆல பெருக்குங்க. இந்த 3 பின்னத்தையும் அப்படியே 12ஆல பெருக்குங்க. ஸோ 12 2ஆல கேன்சல் பண்ணா 6. அதே மாதிரி 12 3ஆல கேன்சல் பண்ணா 4. 12 4ஆல கேன்சல் பண்ணா 3. ஸோ இப்போ 1 × 6 6 1 × 4 4 1 × 3 3. ஸோ இப்போ பாருங்க, இந்த பின்னம், அதாவது இந்த பின்னம் பார்த்தீங்கன்னா நார்மலாக மாறிடுச்சு. இப்போ இதுக்கு மேல இந்த அமௌண்ட் அப்படியே பிரிச்சிங்கன்னா யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் போகணும்னு தெரிஞ்சிடும். பட் ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க, அதிகமான லாபம் யாருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அதிகமான பெரிய ரேஷியோ பாருங்க 6. ஸோ இவரு தான் அதிகமான அமௌண்ட் வாங்கியிருப்பார். இந்த லாபத்தில் அதிகமான பங்கு பார்த்தோம்னா இவருக்கு தான் போகும். ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க. அப்போ அதிகமான வேல்யூ இப்போ ரேஷியோ பாருங்க 6 6 வகுத்தல். எப்பவுமே வகுத்தல்ல எத்தனை ரேஷியோவோ அத்தனை ரேஷியோ ஆட் பண்ணி போடணும். பாருங்க 6 + 4 10 10 + 3 13 பெருக்கல் டோட்டல் அமௌண்ட் 156 2 0, அதாவது 15,600 ரூபா. ஸோ 156 13ஆல கேன்சல் பண்ணா 12. இங்க 2 0 இருக்கும். 6 × 12 72. இங்க ஒரு 2 0 இருக்குது. அப்ப 7,200 ரூபா அவரு தான் அதிகமான லாபம் போயிருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவே குறைவான லாபம் கேட்டாங்களா, குறைவான ரேஷியோ பாருங்க 3 3 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ இன்ட்டு டோட்டல் ப்ராஃபிட். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கான விகிதம் பார்த்தோம்னா 1/5 1/6 1/3 ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் 4,200 ரூபா லாபம் கிடைக்குது அப்படின்னா இதுல அதிகமான லாபம் யாருக்கு போடுன்னு கேக்குறாங்க. இதே மாதிரி அதிகமான லாபம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பொருளை விற்கிறதுனால அவருக்கு விற்ற விலையில 5ல் 1 பங்கு லாபம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை விற்பதால் அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் விற்ற விலையில் 5ல் 1 பங்கு அப்படின்னா லாப சதவீதம் என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, விற்ற விலையில் அதாவது செல்லிங் பிரைஸ்ல 5ல் 1 பங்கு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, இங்க நியூமரேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கு அதை போட்டுங்க. அப்படியே வகுத்தல்ல 2க்கான டிஃபரன்ஸ், 5ல் 1 போச்சுன்னா 4 இன்ட்டு லாப சதவீதம் கேட்குறாங்க. அப்போ எப்பவுமே சதவீதம் கேட்டால் இன்ட்டு 100 போடணும். சரிங்களா. ஸோ 100 4 கன்சல்ட் பண்ணா 25%. 25% அவருக்கு பார்த்தோம்னா லாபம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை விற்பதால் அவர் கிடைக்கக்கூடிய லாபம் விற்ற விலையில் 8ல் 3 பங்கு அப்படின்னா லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கடைக்காரர் 20 சேர் 18,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதை வாங்கி விற்கிறாரு. விற்கும் போது அவருக்கு அந்த 20 சேர்ல 4 சேருக்கான அமௌண்ட் லாபமா கிடைக்குது அப்படின்னா ஒவ்வொரு சேரும் என்ன விலைக்கு வித்திருப்பாருன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத போகலாம். ஒரு கடைக்காரர் 20 சேர் வாங்குறாரு. 20 சேர் மொத்தமா 18,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதை வாங்கி அப்படியே டோட்டலா விற்கிறாரு. விற்கும் போது இந்த 20 சேர்ல 4 சேருக்கான அமௌண்ட் பார்த்தோம்னா அவருக்கு லாபமா கிடைக்குது. அப்படின்னா
ஒவ்வொரு சேரை எவ்வளவுக்கு வித்திருப்பான்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 18,000. 18,000 வகுத்தல் அப்படியே இந்த 20ல எத்தனை சேருக்கான லாபம் கிடைக்குதோ அப்படியே மைனஸ் பண்ணுங்க. ஸோ 20ல 4 போச்சுன்னா 20ல 4 போச்சுன்னா மீதி 16. ஸோ இந்த 16 அப்படியே வகுத்துல போட்டுக்காங்க. அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா = 1125 ரூபா. அப்போ ஒவ்வொரு சேரும் பார்த்தீங்கன்னா அவர் 1125 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு கடைக்காரர் 10 சேர் வாங்குறாரு. மொத்தமா 1200 ரூபாய்க்கு வாங்குறாரு. வாங்கி அவர் விற்கும் போது இந்த 10 சேர்ல 2 சேருக்கான அமௌண்ட் லாபமா கிடைக்குது அப்படின்னா ஒவ்வொரு சேரை என்ன விலைக்கு வித்திருப்பாருன்னு கேக்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 2% நஷ்டத்துக்கு விற்கிறாரு. ஒருவேளை 44 ரூபா கூடுதலா வித்திருந்தா அவருக்கு 20% லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னா அந்த பொருளுடைய அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்கிறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 2% நஷ்டத்துக்கு விற்கிறாரு. ஒருவேளை 44 ரூபா கூடுதலா வச்சு வித்திருந்தா அவருக்கு 20% லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னா அந்த பொருளுடைய அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் என்ன கேட்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? டைரக்டா இந்த 2% ஆட் பண்ணுங்க. இங்க 20% 2% ஆட் பண்ணா 22%. ஸோ இந்த 22க்கு தான் இந்த 44. ஸோ அப்போ அந்த பொருளுடைய காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை அப்படிங்கிறது 100%. ஸோ 22%க்கு 44னா 100%க்கு என்ன? இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 100% இன்ட்டு 44 வகுத்தல் 22%. சதவீதம் கேன்சல் பண்ணிடலாம். 44 24 கேன்சல் பண்ணா 2 டைம். 2 × 100 = 200 ரூபா. அந்த பொருளுடைய அடக்க விலை பார்த்தோம்னா 200 ரூபா. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் மோர் தென் 2 டைம்ஸ் உங்க கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 4000, வட்டி ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி, காலம் 2 1 வகுத்தல் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியை காண வைக்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா? எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல அசல் 4000, வட்டி ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி, காலம் 2 1 வகுத்தல் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியை காண வைக்கிறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அசல் எடுத்துக்காங்க. எவ்வளவு? 4000 பெருக்கல் வட்டி 10% அப்படிங்கிறாங்க. காலம் 2 1 வகுத்தல் 2 ஆண்டு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணும்? இந்த பின்னத்துல இருக்குது அப்படி தனியா பிரிச்சிருங்க. ஸோ இது 2 வருஷம், இங்க ஒரு அரை வருஷம். ஃபர்ஸ்ட் இந்த 2 வருஷத்துக்கு மட்டும் போடணும். ஸோ இங்க எத்தனை சதவீதம்? 10%. 10% எப்படி எழுதணும்? 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. இந்த டினாமினேட்டர் வேல்யூ 100 அப்படியே போட்டுக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 100 + 10 110. 2 டைம். ஏன்னா 2 வருஷம் இல்லைங்களா? அதனால 2 டைம் நம்ம போட்டுட்டோம். அடுத்தது பாருங்க அரை வருஷம். இங்க ஒரு அரை வருஷம் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இது பாருங்க இந்த 10% அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான வட்டி. அப்ப அரை வருஷத்துக்கான வட்டிக்கு என்ன பண்ணும்? அந்த 10% அப்படியே 2ஆல வகுக்கணும். சரிங்களா? 10% 2ஆல வகுத்தா என்ன வரும்? 5% வரும். ஸோ 5% எழுதுவோம். 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ இங்கேயும் டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூ 100 அப்படியே போட்டுக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி நியூமரேட்டர்ல போட்டுக்காங்க. 105. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இங்க ஒரு 3 0. இந்த 3 0 கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு 0 4 0 கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு 0 5 0 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்க 5ஆல கேன்சல் பண்ணா 21. இங்க 2 4 2ஆல கேன்சல் பண்ணா 2. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 × 11 × 11 × 21. ஸோ இது பெருக்குங்க. ஸோ இது பாருங்க 11 ஸ்கொயர் 121 பெருக்கல் 2 × 21 42. ஸோ இந்த மாதிரி பெரிய வேல்யூ எப்படி பெருக்கலாம்? ஸோ இங்க என்ன இருக்குது? 121 இருக்குது. 121 எப்படி எழுதலாம்? 100 + 20 + 1. இதை ஆட் பண்ணா 121 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 42 100ஆல பெருக்குங்க. பெருக்குனா வரும்? ஜஸ்ட் வந்து 2 0 போட்டாவே அந்த வேல்யூ வந்துருது. அடுத்தது 42 20ஆல பெருக்கணும். 20ஆல பெருக்கிறதுக்கு 0 விட்டு வெறும் 2ஆல மட்டும் பெருக்குங்க. பெருக்குனா வரும்? 4 8 1 0. அப்ப 840. அடுத்து ஒரே ஒரு டைம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 2 8 10 இங்க 1 5 5082. ஸோ 5082 ரூபா அப்படிங்கிறதுப்பா மொத்த தொகை அதாவது வட்டி பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து தான் அந்த 5082 ரூபா. ஸோ ஒரு சில டைம் மொத்த தொகையும் கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் நம்ம அப்படியே போட்டுடலாம். ஆனா இங்க என்ன கேட்கறாங்க? வட்டி மட்டும் தான் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணும்? பிரின்சிபல் இதுல இருக்குது 4000 ரூபா. அதை மைனஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 5082 மைனஸ் 4000 = 1082 ரூபா. ஸோ வட்டி பாருங்க 1082. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. ஒரு பழ வியாபாரி 1 ரூபாய்க்கு 2 எலுமிச்சைப்பழம் வாங்குறாரு. வாங்கி 3 ரூபாய்க்கு 5 எலுமிச்சைப்பழம் விற்கிறாருன்னா லாப சதவீதம் என்ன கேட்கறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு பழ வியாபாரி 1 ரூபாய்க்கு 2 எலுமிச்சைப்பழம் வாங்குறாரு. வாங்கி 3 ரூபாய்க்கு 5 எலுமிச்சைப்பழம் விற்கிறாருன்னா லாப சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 5 5. நெக்ஸ்ட் 3 × 2 6. ஸோ நெக்ஸ்ட் 2க்கான டிஃபரன்ஸ் 6ல் 5 போச்சுன்னா 1 வகுத்தல்
எப்போவுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ வகுத்துல போடணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் வகுத்துல போடணும் 5 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க. லாப சதவீதம் கேட்குறாங்க. இப்போ இன்ட்டு 100 போடணும். சரிங்களா? ஸோ 100 5ஆல் கேன்சல் பண்ணால் 20%. ஸோ அவருக்கு 20% லாபம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு பழ வியாபாரி 2 ரூபாய்க்கு 4 எலுமிச்சைப்பழம் வாங்குறாரு. வாங்கி 4 ரூபாய்க்கு 2 எலுமிச்சைப்பழம் விற்கிறாருன்னா லாப சதவீதம் என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அது சுவேதா என்பவர் வாங்கக்கூடிய சம்பளத்துல 21% வீட்டு வாடகை கட்டிடுறாங்க. 14% கல்விக்காக செலவு பண்றாங்க. 13% என்டர்டைன்மெண்ட் அது பொழுதுபோக்கு செலவு பண்றாங்க. இதெல்லாம் போக அவங்க கிட்ட 5408 ரூபாய் கையில இருக்குது அப்படின்னா அவங்க வாங்கக்கூடிய மொத்த சம்பளம் மொத்த மாத வருமானம் என்ன கேட்கறாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல சுவேதா என்பவர் தான் வாங்கக்கூடிய சம்பளத்துல 21% வீட்டு வாடகை பே பண்ணிடுறாங்க. அது ரெண்ட் பே பண்ணிடுறாங்க. அடுத்தது 14% கல்வி எஜுகேஷனுக்கு பே பண்ணிடுறாங்க. அடுத்து 13% பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு போயிருது. இதெல்லாம் போக மீதி அவங்க கிட்ட 5408 ரூபா இருக்குது. எவ்வளவு இருக்குது? 5408 ரூபா இருக்கு. அப்போ மொத்த மாத வருமானம் என்னன்னு கேட்கறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தோம்னா 2 மெத்தட்ல கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ இங்க 21% வாடகை, 14% கல்வி, 13% பொழுதுபோக்கு. டைரக்டா இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். இதே கொஸ்டின்ல இன்னொரு மெத்தட்ல கேட்பாங்க. எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே சுவேதா எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வாங்குறாங்க. அதுல 10% வீட்டு வாடகை போயிருது. அப்ப மீதி இருக்கிற அமௌண்ட்ல இப்ப 10% வீட்டு வாடகை போயிருது. மீதி இருக்கிற அமௌண்ட்ல 20% அப்படிம்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்? அது பேசிக்கா நம்ம 100ன்னு வச்சுக்கணும். அதுல 10 மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிட்டு என்ன வருது? 90% வரும். அப்ப அந்த 90%ல 20% அந்த மாதிரி எடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி சம் கேட்பாங்க. நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்த சம்ல சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த சம் மட்டும் பாருங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா மீதி எதுவுமே சொல்லல. அது ரிமைனிங் அமௌண்ட்லாம் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. டைரக்டாவே சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பெர்சன்டேஜ் அப்படியே ஆட் பண்ணுங்க. 21 14 13 ஆட் பண்ண என்ன வருது? 48%. 48%. அதாவது அவங்க வாங்குற சம்பளத்துல வாங்குற மொத்த சம்பளத்துல 48% செலவு பண்ணிடுறாங்க. இதெல்லாமே செலவு தான். வாடகை அப்படிங்கிறது செலவு தான். கல்வி அப்படிங்கிறது செலவு தான். பொழுதுபோக்கு அப்படிங்கிறது செலவு தான். எப்பவுமே அவங்க வாங்கக்கூடிய மாத வருமானம் பார்த்தோம்னா 100%. ஸோ அப்ப இந்த 100%த்துல 48 மைனஸ் பண்ண மீதி என்ன வரும்? 52%. ஸோ அந்த மீதி இருக்கிற சதவீதம் பார்த்தீங்கன்னா 52%. அப்ப மீதி இருக்கிற அமௌண்ட் பாருங்க 5408 ரூபா. அப்ப 52%க்கு 5408 ரூபானா 100% என்ன கேட்குறாங்க? மாதம் மொத்த வருமானம். அப்ப 100%க்கு என்ன? இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 100% இன்ட்டு 5408 வகுத்தல் 52%. சதவீதம் அப்படி கேன்சல் ஆயிரும். ஸோ இங்க 5408 52ஆல கேன்சல் பண்ணா 104. இங்க ஒரு 2 0 இருக்குது. சரிங்களா? ஸோ அப்ப அவங்க வாங்கக்கூடிய மொத்த வருமானம் பார்த்தோம்னா 10,400 ரூபா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏபிசி திறமையின் விகிதம் 2:5:3. அவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 27 நாள் செஞ்சு முடிப்பாங்கன்னா அந்த வேலையில 4/9 பங்கு மட்டும் பியும் சியும் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ இந்த சம் பார்க்க தான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குமே தெரியுது. கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? பார்த்தோன்னே ஈஸியாக அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்கறாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏபிசி திறமையின் விகிதம். திறமை அப்படின்னா இங்கிலீஷ்ல எஃபிசியன்சி. எஃபிசியன்சி ரேஷியோ பார்த்தோம்னா 2:5:3. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 27 நாள் செஞ்சு முடிப்பாங்கன்னா அந்த வேலையில 4/9 பங்கு மட்டும் பியும் சியும் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாரு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? டைரக்டா இதை 3ஐயும் அப்படியே ஆட் பண்ணிக்காங்க. அதாவது இது என்ன மீனிங்னா ஏ ஒரு நாளைக்கு 2 வேலை செய்வாரு. அதே மாதிரி பி ஒரு நாளைக்கு 5 வேலை செய்வாரு. அதே மாதிரி சி ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வாரு. அப்போ 3ஐயும் கூட்டினா என்ன வருது? 10 வேலை. 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 10 வேலை செய்யறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காங்க? 27. அப்ப 10 × 27 = 270 வேலை. மொத்த வேலை பார்த்தோம்னா 270 வேலை. ஸோ இந்த 270 வேலையில 4/9 பங்கு 4/9 பங்கு பியும் சியும் பி ஒரு நாளைக்கு எத்தனை நாள் செய்யறாரு? 5 வேலை. அதாவது பி பார்த்தோம்னா 5 வேலை செய்யறாரு. சி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்யறாரு. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளைக்கு செஞ்சு முடியும் கேட்கறாங்க. ஜஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணி 5 + 3 8. ஜஸ்ட் இதை அப்படியே வகுத்துல போட்டீங்களா ஆன்சர். 27 9 கேன்சல் பண்ணா 3. இங்க ஒரு 0 இருக்குது. அதே மாதிரி 8 4 கேன்சல் பண்ணா 2. ஸோ இங்க 30 2 கேன்சல் பண்ணா 15. ஸோ பேலன்ஸ் வெறும் 15 மட்டும் தான் இருக்குது. அப்ப பியும் சியும் சேர்ந்து இந்த வேலையை அதாவது 4/9 பங்கு வேலையை 15 நாள் செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.